பெற்றுள்ளன. இந்த கண்காட்சி கூடத்தினையும் அன்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் அரசு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. காரணம் இவை அனைத்தும் உணவு திட்டம், மாணவர் மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை, இல்லம் தேடி கல்வி, அன்பு கரங்கள் திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என பல்வேறு திட்டங்களை இந்த அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது. அத்தகைய அரசாங்கத்தின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கடல் கடந்து வாழும் தமிழ் சொந்தங்களாகிய உங்களுக்காக வருகை தருகிறார்கள், உங்களை காண வருகை தருகிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் விடியல் பயிர் சுய உதவி குழுக்கள், நண்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும் உங்களுக்காக இந்த காட்சி அரங்கத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட காட்சி அரங்குகள் இங்கு அமைய பெற்றுள்ளன. இங்கிருக்கும் ஒவ்வொரு காட்சி கூடமும் நலத்திட்டங்கள் குறித்த தற்போது காட்சி கூடம் அமைய பெற்றிருக்கிறது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு நலத்திட்டங்கள் குறித்த காட்சி கூடத்தினை பகலும் இங்கு இருக்கின்றன. பலரும் தாங்கள் எழுதிய புத்தகங்களையும் மாண்புமிகு துணை அயலக தமிழர் நல வாரியத்துடைய உறுப்பினர், லண்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம். இன்று அயலக தமிழர் தினம் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு, மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களால் துவக்கப்பட்டு, இன்று எண்ணற்ற நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அன்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். இந்த விழா தமிழர்களுக்கு இனியதொரு விழாவாக அமைந்து எல்லோரும் பண்பாடோடு கலாச்சாரத்தோடு ஒன்றி ஒத்துழைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வளமாக்க, அவர்களுடைய நட்பை பாராட்ட ஒரு குடையின் கீழ் தமிழர்களை அழைத்து இங்கே பழக வைத்து அவர்களுக்கு ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழா இது. இந்த விழா இன்றும் நாளையும் நடக்க இருக்கின்றது. நாளை மாண்புமிகு தமிழக முதல்வர் தாய்மானவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அனைவரும் வாருங்கள், வந்து தமிழர்களாய் இணைவோம், தரணியில் ஓய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.